பிள்ளையே, இந்த பதிவை பார்த்தால் சற்று நிமிடம் நான் சொல்வதை கேள். ஏனென்றால் பெரிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் சில மாற்றங்கள் நடக்கும் என்று என் தங்க பிள்ளை ஒரு சில நாட்களாக ஏமாற்றத்துடன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும்? பல விஷயங்கள் நான் செய்து ஒரு சில நேரங்களில் தோற்றே போய் விடுகிறேனே. என் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காதா? என் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகாதா? மாற்றமே ஏற்படாமல், மகிழ்ச்சியும் இல்லாமல், ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை, சந்தோஷமில்லாத வாழ்க்கை, ஒவ்வொரு நேரமும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு வருகிறேனே. ஒவ்வொரு நாட்களும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் செய்வினைகளும் சில சூழ்ச்சிகளும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே. எந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு சிலர் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தேனோ அவர்களாலே பல ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறேனே. ஒவ்வொரு நேரங்களும் எனக்கு மட்டும் ஏன் நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை என்று என் தங்க பிள்ளை மனதளவில் நொந்து போய் இருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இப்பொழுது சொல்வதை கவனமாக கேள். கண்ணீர் வடிக்காமல் கேள். ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றமும் துரோகமும் தான் பல நாட்களாக சந்தித்து கொண்டே வருகிறாய். ஆனால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்தால் தினந்தோறும் வெற்றியை சந்திக்கலாம். தினந்தோறும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நேரமும் நீ நினைத்தது போல, ஆசைப்பட்டது போல சில விஷயங்களை சாதித்து கொள்ளலாம். ஆனால் சகித்து கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு சாதித்தும் வாழலாம், நம் வரம் தரும் வாராகி தாயானவள் வாழ வைப்பார்கள் என்று இப்பொழுது இந்த பதிவின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள போகிறாய். இப்படி இந்த விஷயத்தை சாதிக்க போகிறாய். கண்களை மூடி நான் சொல்வதை மௌனமாகவும் கவனமாகவும் அழாமல் கேள். ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களை முழுமையாக நம்பினாய். இதுதான் நீ செய்த முதல் தவறு. முதலில் மற்றவர்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அதை செய்து விடுவார்கள், இதை செய்து விடுவார்கள், இதை சாதித்து நம் வாழ்க்கையில் முழுமையாக பணத்தாலும் பொருளாலும் சொத்தாலும் நம் வாழ்க்கையை வாழ வைத்து அன்பை மட்டுமே கொட்டி நம் வாழ்க்கையை வாழ வைப்பார்கள் என்று நம்புவதை முதலில் நிறுத்து. ஏனென்றால் மற்றவர்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அந்த இடத்தில் அவர்கள் செய்யாத பொழுது உனக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கிறது. அதேபோல் ஒருவருக்கு ஒருவர் சில விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய எண்ணம் போல் வாழ்ந்தால் அது உனக்கு ஏற்றார்வோர் மாறவில்லை என்று உண்ணாமலும் உறங்காமலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் சொல்வதை கேள் என் தங்க பிள்ளையே, உன் மீது எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் ஒரு சிலர் உன்னை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றுகிறார்கள். நான் உனக்கு தேவையான விஷயத்தை அனைத்தையும் செய்து கொடுக்கிறேன் என்று பல விஷயங்களை சொல்லினால் உடனே இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று நம்புவதை தான் முன்னை முதலில் நிறுத்த சொல்கிறேன். ஏனென்றால் தற்காலிகமாக இந்த உலகத்தில் அவர்களுடைய தேவைக்கும் அவர்களுடைய சுயநலத்திற்கும் பயன்படுத்துவர்களே இங்கு அதிக நபராக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் என் தங்க பிள்ளைக்கு காட்டி கொடுக்க போகிறேன். ஒரு சில தங்க பிள்ளைகளுக்கு முழுமையாக காட்டி கொடுத்து விட்டேன். ஆனால் என் தங்க பிள்ளையோ ஒரு சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. மனமும் வரவில்லை. ஒவ்வொரு நேரமும் நமக்கு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எதிரிகள் யார், துரோகிகள் யார் என்று என் தங்க பிள்ளை புரிந்து கொள்ள முடியாமல் ஒவ்வொரு தருணமும், எப்படி என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணமும் நீ ஏமாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதே போல் என் தங்க பிள்ளைக்கு ஒரு சில விஷயத்தை நான் சொல்லி புரிய வைத்தேன். தங்க பிள்ளையே, ஒரு சில உறவுகள் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இந்த நாணயத்தை வாங்கி பயன்படுத்து. உன் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் விரைவில் நடக்கும். ஆனால் துரோகிகளும் எதிரிகளும் ஏமாற்றத்தையும் சந்தித்து கொண்டு சகித்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் நல்ல வாழ்க்கையை கிடைக்காது. இந்த நாணயத்தை வாங்கி
நீ நிச்சயமாக 12 நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது உனக்கு ஆசைப்பட்ட காரியம் எதுவாயினும் தடையாக இருந்தால் அதை நான் தகர்த்து எறிந்து உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கிறேன். அதே போல் வேலை இல்லாமல் இருக்கிறாய், வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கிறேன். உறவை பிரிந்திருக்கிறாய், சில செய்வினைகள் செய்து அந்த உறவை பிரித்திருக்கிறார்கள், அந்த உறவையும் நான் சேர்த்து வைக்கிறேன். ஒரு சில தங்க பிள்ளைகள் கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், இருளில் மூழ்கியிருக்கிறீர்கள், உயிரை பணைய வைக்கக்கூடிய அளவிற்கு பணம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் சரி செய்து நான் கொடுக்கிறேன். என்னை ஒரு முறை செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் நான் அமர்ந்திருக்கிறேன் தங்க பிள்ளையே. என்னை வந்து பார்த்து இந்த நாணயத்தை வாங்கி செல். உன்னை வாழ விடாத நபருக்கெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்து உன்னை நான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையை வாழ வைக்கிறேன் என்று இந்த தாய் உனக்கு உத்தரவு செய்திருந்தேன். ஆனால் என் தங்க பிள்ளை என்னை இன்னும் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. ஆனால் முடிந்த அளவிற்கு நானும் உன் கண் முன்னே வந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். தங்க பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாயை முதலில் சந்தித்து பார். உனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உன்னை வீழவிக்க வேண்டும், வீழ்த்தி செய்து செய்வினைகளை செய்து உன்னை சூழ்ச்சிகளை பல செய்து உன்னை வாழவே கூடாது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண் முன்னே உலகம் போற்றும் அளவிற்கு, ஊர் போற்றும் அளவிற்கு, உன் உறவும் போற்றும் அளவிற்கு உன்னை வாழ வைக்கிறேன். உன்னை நிராகரிக்கக்கூடிய மனிதர்கள் கூட நேசிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த தங்க பிள்ளையை வாழ வைக்கிறேன். என் நாமத்தை சொல். என் நாமத்தை சொல்லி இந்த நாணயத்தை கையில் வைத்து 12 நாட்கள் நீ விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது வெற்றியை கொடுக்கிறேன். உன்னை தைரியமாக பயமில்லா வாழ்க்கையை கொடுக்கிறேன். மகிழ்ச்சியான விஷயம் உன் வாழ்க்கையில் இன்று வரை நடக்காமல் இருக்கிறது. அனைத்தையும் மகிழ்ச்சியான விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கிறேன். ஒரு சில கயவர்கள் உன் வாழ்க்கையை வாழவிடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை நாட்களுக்கு நீ புலம்பிக் கொண்டிருப்பாய்? புலம்பிக் கொள்ளாமல் என்னை ஒரு முறை வந்து வையாவூரில் பார் என் தங்க பிள்ளையே. உனக்கு வழி தெரியவில்லை என்றால் இந்த தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு வழியை தெரிந்து கொண்டு இந்த வரம் தரும் வாராகி தாயை ஒரு முறை ஓடோடி வந்து பார். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் அனைத்து விஷயங்களும் விலகி செய்வினைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பாக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வாழ வைக்கப் போகிறேன் என்று உனக்கு சத்திய வாக்காக இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு தருணமும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் இப்படி செல்லலாமா? எப்படி செல்லுவது? தனியாக போனால் என்னாகுமோ? எந்த இடத்தில் என்னாகுமோ? இங்கு சென்றால் நல்லது நடக்குமோ நடக்காதா என்று இன்னமும் நீ வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அருள்வாக்கை கேட்டுக்கொண்டு சிந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, என்னை நோக்கி நீ பயணத்தை தொடங்கிவிட்டால் அந்த பயணத்தில் பல வெற்றிகளும் பல சாதனைகளும் பல சரித்திரங்களையும் நீ படைப்பாய் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு உணர்த்துகிறேன். ஆணித்தரமாக அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு என்னை நோக்கி நீ வந்துவிட்டால் அசைக்க முடியாத விஷயத்தை கூட உன்னுடைய பிரச்சனையை எண்ணி 12 நாட்களில் நல்ல விதமாக நடத்தி நீ கேட்காத விஷயத்தை கூட, கனவில் நினைத்து பார்க்காத விஷயத்தை கூட கண்ணி வைக்கும் நேரத்தில் உனக்கு நான் சாதித்து கொடுத்து விடுவேன். என் தங்க பிள்ளையே, இன்று உனக்கு சத்திய வாக்கு சொல்லிவிட்டேன். என்னை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உன்னுடைய கடமையே. இந்த தாய் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியும். இந்த தாயை நம்பி நீ முழுவதுமாக என்னை நோக்கி வரும்பொழுதுதான் உன்னை வாழ வைக்க முடியும். ஏனென்றால் வந்தால்தான் முடியுமா என்ற கேள்வி உனக்கு இருக்கும். என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை தேடி வருபவர்களுக்கு அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் எண்ணி 12 நாட்களில் நடத்தி வைப்பேன். இது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு. அதனால் தைரியமாக எழுந்திரு, குழப்பம் அடையாதே. உன்னுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் அனைத்திற்கும் கண்ணுமிக்கும் நேரத்தில் பிரச்சனைக்குண்டான தீர்வை உனக்காக வழங்குகிறேன். அதனால் தங்க பிள்ளையே,
உடனடியாக எழுந்து ஓடோடி வா, உனக்கு வெற்றி நிச்சயம் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும், தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு. உனக்கு நல்லது நடக்கும் என் தங்க பிள்ளையே. பிள்ளைகளா, நம்மளுடைய வரம் தரும் வாராகி கோவில் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல இருக்கு. நம்மளுடைய கோவிலுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, எண்ணி 12 நாட்கள்ல அந்த நாணயத்தை வாங்கும் பொழுது நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கறாங்க. எப்படி நிறைவேற்றி கொடுக்கறாங்க, இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது சாட்சியாவே அமையுது, சாட்சியாவும் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்கள உணர்ந்து அவங்களுடைய கோவிலை தேடி திருத்தலத்துக்கு வந்து அந்த நாணயத்தை, உங்களுடைய பிரச்சனைய கண்ணீர் விட்டு இங்க சொல்லி இங்க பூஜை போட்டு குடுக்கறாங்க. அம்பாள் வந்து உங்க கையோட நீங்க கூட்டிட்டு போறீங்க. அந்த 12 நாட்கள்ல அந்த வேண்டுதல் நடத்தி கொடுக்கறாங்க. உறவு பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, பல தீராத பிரச்சனை எல்லாம் எண்ணி 12 நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வந்து பல அற்புதங்கள் செய்து உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறாங்க. இது அவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது. அது எப்படின்னா, அந்த நாணயத்துல அம்பாள் உயிரோட வராங்க உங்க வீட்டுக்கு. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க கேட்காமயே செஞ்சு கொடுக்கறாங்க. 12 நாட்கள்ல நம்மளுடைய வேண்டுதல் நடக்குது. மறக்காம இந்த நாணயம் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு தொலைபேசி நம்பர் கொண்டு அழைச்சி எங்க நம்ம கோயில் இருக்கோ அங்க வந்து வாங்கிக்கிங்க தங்க பிள்ளைகளா. ரொம்ப சந்தோஷம். மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா?